ஓகே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஐபிஓ 9 ஓட ரிவ்யூ மீட் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஐபிஓ முதல் 8 ஐபிஓல நம்ம கத்துக்கிட்ட நாலேஜோட அந்த 9th நாலேஜ் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பவர்ஃபுல் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனரா மாறணும் அப்படின்னா, நம்ம வியாபாரத்துல ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வியாபாரமா எடுத்து பண்ணும்போது இது நம்ம யார்கிட்டயா போய் சொல்லும்போது, அவங்க கிட்ட இருந்து வரப்போற எதிர்ப்புகள், அப்ஜெக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அத நம்ம எப்படி கையாள்றது? மக்களை எப்படி கூப்பிடுறது? ஓகேங்களா? அவங்கள எப்படி தொடர்பு கொள்றது? எப்படி இன்வைட் பண்றது? அவங்கள எப்படி ப்ராஸ்பெக்ட்டா மாத்துறது? இந்த டாபிக்க கவர் பண்றது தான் இந்த ஐபிஓ 9 ஓட அப்ஜெக்டிவ். ஸோ அதுல ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு வந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் வருமானத்த வச்சு இன்னைக்கு நம்மளோட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்ய முடியுமான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அடிஷனலா வருமானம் ஒண்ணு கண்டிப்பா உருவாக்கிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ஐபிஓ 9ல வந்து அப்ஜெக்டிவா வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப குறிப்பா அவங்க சொல்லும்போது இந்த ஸ்லைட்ஸை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இன்னைக்கு நம்ம பொதுவா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டினா, எனக்கு இந்த வியாபாரத்தை பண்றதுக்கு நேரம் கிடையாது, என்னால முடியுமா அப்படின்னு 2வது கேள்வி. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் எனக்கெல்லாம் பணமே கிடையாது இந்த தொழிலை பண்றதுக்கு, அது மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது, ஸோ நான் பரவாயில்ல நான் யோசிச்சு சொல்றேன் நான் அப்படின்னு சொல்றது, இல்ல எனக்கு பேசலாம் வராது. இதுதான் வந்து பொதுவா நம்ம மார்க்கெட்ல சந்திக்கக்கூடிய காமனான எதிர்ப்புகள், அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த எதிர்ப்புகள்ல இந்த அப்ஜெக்ஷன்ஸை நம்ம எப்படி கையாள்றது அப்படிங்கறது தான் நம்மளோட இந்த ஐபிஓ 9ஓட முக்கியமான கான்செப்டா இருந்தது. சோ இப்போ இந்த ஸ்லைடு பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே புரிய வரும். சோ என்ன புரிய வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா அதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, அப்ஜெக்ஷன் இஸ் நாட் அ ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அப்ஜெக்ஷனை எப்படி கையாளுறதுன்னு வரும்போது ஒரு டெக்னிக் ரொம்ப அழகா, இதுதான் வந்து அவர் கொடுத்த ஃபார்முலா. சோ ஒரு எதிர்ப்பு முன்னாடி வருது, நம்ம முன்னாடி வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது நம்மள ஒரு சொல்ற விஷயத்தை எதிர்த்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன இம்மிடியேட்டா மைண்ட் இரிட்டேட் ஆயிரும். சே, இவன் என்ன பார்த்து கேள்வி கேட்கறான் இவன், புரியுதுங்களா? இரிட்டேஷன் நம்மளுக்கு முதல்ல வரும், புரியுதுங்களா? அந்த இரிட்டேஷன் வரும்போது அது எந்த ரூபத்திலையும் நீங்க எதிராளி கிட்ட காமிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அந்த எதிர்ப்பை வந்து நம்ம கையாளுறதுக்கான முதல் குணாதிசயம். நம்ம கிட்ட தேவை என்னன்னா, அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நம்ம எரிச்சல் அடையவே கூடாது. ஓகேங்களா? சோ அந்த அதுக்கு பதிலா, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா மகிழ்ச்சி, பதில் தெரியல அப்படின்னா, ஓ இந்த பிசினஸ் பண்றதுக்கு நான் இன்னும் ஒரு பாயிண்ட கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் நினைக்கிறேன் தவிர, சோ எதிர்ப்பு கேள்வி கேட்டவரை நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் எரிச்சலோட பார்க்கவே கூடாது. அவர் வந்து ஒரு புழு பூச்சியை பாக்குற மாதிரி எல்லாம் நம்ம பாத்திரக்கூடாது. ஓகேங்களா? சோ அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏதாவது சொன்னா பேஷண்ட், பொறுமையா கேளுங்க. சோ காமா இருங்க, அப்படியே டென்ஷன்லாம் ஆயிராதீங்க. ஓகேங்களா? கூல் சில் மூட்ல இருங்க. அப்படிங்களா, வெரி குட், சூப்பர் சார், நல்ல கேள்வி, புரியுதுங்களா? சோ இத மாதிரி அவங்க பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அப்ப நம்ம ஒரு பிசினஸ் போய் பேசும்போதோ, ஒரு ப்ராடக்ட் பேசும்போதோ நமக்கு எதிர்ப்பு கிளம்புதுன்னா முதல்ல என்னன்னா, அந்த எமோஷனை கட்டுப்படுத்துறது. வடிவேலு சொல்லல ஒரு படத்துல, எமோஷனை குறை, எமோஷனை குறை அப்படிங்கிறது தான். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இது முதல் பாயிண்ட். சோ அடுத்தது 2வது அந்த ஃபார்முலாவோட செகண்ட் பார்ட் என்னன்னா, சோ அவங்க என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஓகேங்களா, அவங்க கிட்ட வந்து நமக்கு பதில் தெரியல, இல்ல அவங்களுக்கு அறியாமையில இருக்கிறாங்கன்னு நினைச்சு நம்மளோட கருத்தை அவங்க மேல வந்து திணிக்க கூடாது. சோ திணிச்சோம் அப்படின்னா வந்து பாத்தோம்னா திருப்பி அங்கேருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பும். அதனால நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அவரோட கருத்தை நான் சூசகமா அவருக்கு புரிய வைக்க போறேன் நானு. சூசகமா அப்படின்னா, என்னோட வேகத்தினாலயோ, என்னோட மேதாவித்தனத்தினாலயோ நான் அவரை எழுந்துடக்கூடாது. நான் வாதத்துல நான் ஜெயிச்சவனா இருந்து, மனிதனை நான் தோத்தவனா இருக்கக்கூடாது. சோ வின்னிங் த ஆர்குமெண்ட், லூசிங் த ப்ராஸ்பெக்ட் அட் ஈகோ. அதனால அவங்களோட வந்து தலகணம் வந்துரும். ஓ இவன் என்ன என்ன வந்து இவ்வளவு சத்தம் போட்டு ஆணித்தரமா வந்து என்ன முட்டாளுன்னு சொல்ற மாதிரி இவன் கருத்தையே சொல்லிட்டு இருக்கிறான் இந்த பொருளை பத்தி, இந்த தொழிலை பத்தி வேணா இப்படி பேசிட்டு இருக்கான். அவரோட ஈகோ எந்திரிச்சிரும். அப்ப நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? நான் என்ன முட்டாளா? அவர் ஒரு ஃபீல்ட்ல மாஸ்டரா இருப்பாரு, நம்ம ஒரு ஃபீல்ட்ல மாஸ்டரா இருப்போம். புரியுதுங்களா? அப்புறம் 2 ஃபீல்டுக்கும் நடக்கிற போட்டியா அது மாறிடக்கூடாது. அது வந்து ஒரு விவாத மேடையே ஆயிடக்கூடாது. புரியுதுங்களா? அது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமா தான் இருக்கணும் அது. ஓகேங்களா? சோ இதுதான் செகண்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? எரிச்சல் அடையாதீங்க, காமா இருங்க, கூலா இருங்க.
புரியுதுங்களா? சோ இது முதல் பார்ட். அதே மாதிரி 2வது பார்ட் நம்ம என்ன பண்ணணும்? விவாதத்துல இறங்கக்கூடாது. அதுதான் அவங்க குறிப்பா சொன்னாங்க. அதே மாதிரி 3வது பார்ட் அவங்களோட கேள்வி, அவங்களோட எதிர்ப்போட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல. அந்த அப்ஜெக்ஷனுக்கு நான் ஒரு மரம் போட்டு சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கெல்லாம். சோ ஒரு மனிதனோட எதிர்ப்புக்கு மிக முக்கியமானது எதுன்னா, அந்த எதிர்ப்பு கிளம்புனதுக்கு அவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்த மனசுக்குள்ள இருந்த ஒரு டவுட். அந்த டவுட் தான் வந்து எதிர்ப்பா வெளியில வருது. அப்ப நம்ம வந்து மறைஞ்சு இருக்கிற அந்த டவுட் என்னவா இருக்கும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நேரடியா அவருடைய இந்த கேள்விக்கு நம்ம வந்து சண்டை போட போகக்கூடாது. விவாதம் பண்ண போகக்கூடாது. புரியுதுங்களா? சோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி மேல நம்பிக்கை இல்லாம கூட அத வேற விதமா வெளிப்படுத்துவாரு. சோ இந்த பொருள் மேல நம்பிக்கை இல்லாம கூட அவர் வேற மாரி ஏதாவது வெளிப்படுத்துவாரு. சோ பொருள் மேல நம்பிக்கை இல்லன்னா உடனே கேட்பான், "உங்க ப்ராடக்ட் லைசென்ஸ் இருக்கா?" இது கிட்ட வெளிப்படுத்துற அப்ஜெக்ஷன் வேற. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டு அந்த ஆணி வேர், அந்த கேள்வியோ, அந்த தடையோட மூல காரணம் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து ராஜீவ் சார் சொல்லிக் குடுத்தாங்க. சோ இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அற்புதமா எந்த அப்ஜெக்ஷன் வந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம. ஓகேங்களா? சோ அதனால தான் சொன்னாங்க, அப்ஜெக்ஷன் இஸ் நாட் அவரு நம்மள மறுத்துறல. அவர்கிட்ட இந்த அப்ஜெக்ஷன் வருதுனாலே, அவரு சேல் ப்ராசஸ்ல வந்துட்டாரு. ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்ல வந்துட்டாருன்னு நம்ம பாசிட்டிவா அத எடுத்துக்கணும் நம்ப. ஓகேங்களா? சோ இதுதான் அவங்க சொல்லிக் குடுத்த ரொம்ப முக்கியமான டெக்னிக். சோ இதுல வந்து அடுத்து அவங்க வந்து அந்த அந்த அப்ஜெக்ஷன எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்தாரு. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி, வேல்யூ ப்ராஸ்பெக்ட் ரொம்ப நல்லா கூர்ந்து அவர் கேட்கிற கேள்விய கவனிங்க. அவருக்கு மதிப்பு குடுங்க. உங்க மதிப்ப உயர்த்திக்காதீங்க. எக்காரணம் கொண்டும் நம்ம முன்னாடி இருக்கிறவரோட நம்ம மதிப்ப வந்து அதிகம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அவரு கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதிலு நல்லா தெரிஞ்சிருந்தாலும், வாவ்! சூப்பர்ப்! சோ ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. சர்ப்ரைஸ் ஹிம். அவரு நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா, அவரு சந்தோஷமாயிருவாரு. ஆ பரவால்ல என் கேள்வி இவரு நல்ல கேள்வின்னு என்ன பாராட்டிட்டாரு. சோ அதுதான் வின்னிங் த கஸ்டமர், வின்னிங் த ப்ராஸ்பெக்ட். அத விட்டுட்டு அவர் கேள்வி கேட்கும்போது, நமக்கு அரைகுறையா தான் பதில் தெரியும். இல்ல அதுக்கான ரீசன் நமக்கு தெரியாம, "சார் என்ன சார் நீங்க இதெல்லாம் போயிட்டு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ நாளா இருக்கிற நம்ம பெருமை அடிக்கக் கூடாது. ஓகேங்களா? சோ அவர்கிட்ட அதுக்கு தான் 2வது பார்ட் இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல முதல்ல காது குடுங்க. அடுத்து 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட மேஜிக்கல் கொஸ்டின். சோ அவருக்கு அவரே புரிஞ்சுக்கிற மாரி இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். டாக்டர் லிம் வந்து அ கேரளால ஒரு முறை மீட்டிங் நடத்தும்போது, ஒரு ஆளு டயபெட்டிக் பேஷண்ட் எந்திரிச்சு, "இது சாப்பிட்டா டயபெட்டிஸ் சரியா போயிருமா?" அப்படின்னு அவர்ட்ட கேள்வி கேட்டாராம். அப்போ டாக்டர் லிம் அவர்கிட்ட ஒரு மேஜிக்கல் கொஸ்டின் கேட்டாரு அப்படின்னு சொன்னாரு. "ஓ! டயபெட்டிஸ். அப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் பத்தி தெரியுமா? டயபெட்டிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?" திருப்பி அவர ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றாரு. அதான் மேஜிக்கல் கொஸ்டின். நீங்க நேரா களமிறங்கி பதில் குடுக்க போறத காட்டிலும், அந்த கேள்விக்கான அர்த்தம் அவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு அவரே ஒரு கேள்வி திருப்பி கேட்கறது. ஓகேங்களா? இதுதான் 2வது. எப்படி அப்ஜெக்ஷன் முன்னாடி அப்ஜெக்ஷன நம்ம வந்து வரும்போது காமா இருக்கணும், கூலா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நம்ம வந்து டைரக்ட் ஆன்சர் குடுக்காம, அவங்கள வந்து ஆர்குமென்ட் கொண்டு போகாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அதே நேரத்துல அந்த அப்ஜெக்ஷனோட வேர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சுட்டு அந்த அப்ஜெக்ஷன எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றப்போ, காது குடுத்து கேட்டுட்டு, திருப்பி அதுக்கு நம்ம வந்து அந்த இன்னொரு மறுகேள்வி கேட்கறதுக்கு நம்ம தயாராகணும். ஓகேங்களா? சோ அதே மாரி ரிலேட்ட அவங்க கேட்ட மாரியே இப்பதான் ஃபீல் ஃபெல்ட் ஃபவுண்ட் ஃபார்முலா. ஆமா சார். நீங்க சொல்ற மாரி நானும் இதே தான் சார் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடிச்சு, அடுத்த நாள் இதே டவுட் தான் சார் எனக்கு வந்தது. சேம் டவுட் உங்களுக்கு வந்திருக்குது. புரியுதுங்களா? ஃபீல் எனக்கு வந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கு. சேம் ஃபீல். நீங்க எப்படி நெனச்சீங்களோ காஸ்ட்லின்னு நானும் அப்படிதான் சார் காஸ்ட்லின்னு நெனச்சேன் நானு. புரியுதுங்களா? அப்புறம் ஃபவுண்ட். ஆனா நான் அது வந்து டவுட் கேட்டபோது, அந்த நபர் ரொம்ப அழகா சொன்னாரு. நம்ம வழக்கமா வாங்குற பாலு, சர்க்கரை, காஃபி இதெல்லாம் போட்டா, நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரூ. 40 செலவாகுது. அதே டிஎக்ஸ்என் காஃபி போட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தா ரூ. 32 தான் செலவாகுது. அந்த விளக்கம் அவரு குடுத்ததுக்கு அப்புறம் நானும் அத ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். உண்மையில ஒரு சேஷையில எங்களுக்கு 3 காஃபி ஜம்முன்னு கிடைச்சிருச்சு சார். அப்படின்றது. சோ இது மாரி நம்ம வந்து
ரிலேட் பண்ணி பதில் சொல்லணும். நம்மள நம்ம ரிலேட் பண்ணணும். அந்த கொஸ்டின்ல வந்து நம்மள நம்ம ரிலேட் பண்ணி ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து முன்னாடி சொன்னது இந்த 6 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் த எமோஷன், நெவர் கிவ் டைரக்ட் ஆன்சர், அண்டர்ஸ்டாண்ட் த ஹிடன் கொஸ்டின். மறைஞ்சிருக்கிற அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கங்க. நல்லா காது கொடுங்க. அவங்களோட மேஜிக் கொஸ்டின் அவங்க கிட்ட நீங்க ஒரு மறு கேள்வி கேட்குறது அந்த மேஜிக்கல் கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் முடியும். ஸோ நம்ம இப்போ இதுக்கு மேல டீம்ல இதுக்கெல்லாம் நம்ம நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு அப்ஜெக்ஷனுக்கும் எப்படி நம்ம ஈவன் செல்லம் சார் ப்ராடக்ட் பொசிஷனிங் பண்ணும்போது கூட சில நம்மளுக்கு கிளாரிட்டி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எப்படி நம்ம கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போ ரிலேட் பண்றதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினா அவங்க கவர் பண்ணது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டா அப்ஜெக்ஷனுக்கு போகலாம் நம்ம. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா உண்மையிலே எனக்கு அந்த ப்ரோக்ராம்ல இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்லைட்ல ஒரு மூலையில போட்டிருந்தாரு. நான் ஒருத்தர்கிட்ட போய் பிசினஸ் பேசுறேன். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா உண்மையிலே எனக்கு டைம் இல்லைன்னு சொன்ன ஆளு இந்த விஆர் பிசி நோ தேங்க்ஸ்ன்னு சொன்னார் இல்லையா? அந்த 2 பேரும் என்ன வேலை பண்ணின்னு இருக்கிறாங்க பாருங்க. ரவுண்டான சக்கரம் இல்ல, அதாவது ஸ்கொயர் சக்கரம் இருக்க ஒரு வண்டிய இழுத்துன்னு போறாங்க. ஸோ எளிதா 5 நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலைய முட்டாளாட்டம் ஒரு நாள் செய்யற வேலையை இவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் நம்ம அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அடாடா இவங்க பெரிய முட்டாளுங்களா இருப்பானுங்க போல இருக்குதே. நம்ம அழகா உருண்டு போய் பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலையை சொல்லலான்னு வந்தா, ஓடாத வண்டியை இழுத்து இவங்க பணம் சம்பாதிக்கணும்னு உட்காந்துன்னு இருக்கிறாங்களே. ஸோ இது மாதிரி நீங்க அவங்கள பார்க்க பழகிக்கிட்டீங்கன்னா, இது ஒரு ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட் தான். ஸோ இரிட்டேட் ஆகாம இப்படி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காம், கூல், சில், புரியுதுங்களா? ஸோ இது நம்ம வந்து அவங்க கிட்ட புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இப்போ ஐ டோன்ட் ஹேவ் டைமுக்கு அவரு சொன்ன ஒரு ஸ்டோரி ராஜீவ் சார் சொல்லி கொடுத்தது. ஸோ அப்போ அவர் தன்னையே ஒரு உதாரணம் வச்சு சொன்னாரு. என்னன்னா உண்மையிலே வந்து என் ஃப்ரெண்டு டைம் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதாவது ஐ எம் லிட்ரலி ஷாக் டு ஹியர் வாட் மை ஃப்ரெண்ட் டோல் மீ வென் ஐ டோன்ட் ஹேவ் டைம். ராஜீவ் சொன்னாரா அவர் ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ எனக்கு இந்த பிசினஸ் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்டாராம், ராஜீவ் நீ 5 வருஷம் முன்னாடி இந்த வேலை தான் பண்ண. ஸோ இப்போ வரப்போற 5 வருஷமும் நீ இதுதான் பண்ண போற. இதனால உன்னால உன் வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் பண்ணிக்க முடிஞ்சது? சோ இதுல நீ எவ்வளவு முன்னேற்றம் சந்திச்சிருக்கிற? இப்படியே நீ அடுத்த 10 வருஷம் போனா கூட என்ன முன்னேற்றம் நீ சந்திச்சிருவ? இப்ப நீ எதுவும் பண்ணல அப்படின்னா, புதுசா பண்ண ஆரம்பிக்கலன்னா, உன்னோட ரிசல்ட் உன் வாழ்க்கையில நீ பெரிய ஆள் ஆவறதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும். சோ உனக்கு இப்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தன்னா, சோ உனக்கு வந்து இது தடையா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். சோ இப்போ உனக்கு வந்து உன் வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு டைமே இல்லாம ஓடிட்டு இருக்கே. உனக்கு டைம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணா நீ கேட்பியா? உனக்கு டைம் உருவாக்கி நான் குடுத்தா நீ வந்து அத கேட்பியா? அப்படிங்கிற மாரி அந்த டைம் இல்லன்னு சொல்ற ஆளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ லேக் ஆஃப் டைம் இஸ் a சைன் ஆஃப் சக்சஸ். பட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட் ஃபார் சம்மன் ஹூ ஹஸ் a lot ஆஃப் டைம் பட் டஸ் நத்திங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இது மாரி நம்மள ரிலேட் பண்ணி அவங்களுக்கு அவர் டைம் இல்லன்னு சொன்னா நீங்களும் ஆமா நான் கூட இந்த பிசினஸ் கேட்கும்போது அப்படிதான் என் அப்ளைன் கிட்ட வந்து என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு டைம் இல்லன்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. நீ போன 5 வருஷமும் டீச்சரா தான் இருந்த. போன 5 வருஷமும் மார்க்கெட்டிங்ல தான் இருந்த. போன 5 வருஷமும் பியூனா தான் இருந்த. போன 5 வருஷமும் அப்படிதான் இருந்த. வரப்போற 5 வருஷமும் நீ அதுவா தான் இருக்க போற. இது மூலம் உன் லைஃப் பெருசா மாறிடும்னு நீ நம்புறியா? ஆனா உனக்கு இந்த டைமே இல்லாம நீ ஓடிட்டு இருக்கிறதுல, உனக்கு நான் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா குடுத்தா, நீ கேட்பியா? அக்செப்ட் பண்ணுவியா? அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது டைம் இல்லன்னு சொல்றவங்களுக்கான அப்ஜெக்ஷனு. அடுத்தது 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் மனின்னு யாராவது சொல்லுவாங்க. ஸோ நம்ப உங்ககிட்ட பணம் இல்லன்ற காரணத்த தவிர, உங்களுக்கு இந்த பிசினஸ பண்றதுக்கு வேற என்ன உங்களுக்கு ஸ்ட்ராங் நீட் இருக்கு? அத அவங்க அழகா சொல்லியிருந்தாங்க பாருங்க. ஆர் தேர் எனி ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஃபார் டூயிங் பணம் இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கறது அவர்கிட்ட. இந்த பிசினஸ் பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, பணத்த தவிர இந்த பிசினஸ் பண்ண உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சொல்யூஷன நம்ம காமிக்கலாம். சோ இப்ப நீங்க சொல்ற மாரி தான் எனக்கும் இந்த பிசினஸ் ஆரம்பிப்போம் பணமே இல்ல. இப்ப மனோகர் சார் சொல்லிட்டு இருந்த மாரி ஃபீல் ஃபெல்ட் ஃபவுண்ட் டெக்னிக். சுத்தமா என்கிட்ட 10 பைசா பணம் கிடையாது. அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாரு, நீ வந்து ஒரு 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணனா,
உனக்கு இந்த பணம் இல்லாத பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றது இந்த அப்ஜெக்ஷன் இப்படி ஹேண்டில் பண்ணலான்றத ராஜீவ் சார் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ பணம் இல்லை அப்படிங்கறத தவிர உனக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னா வேற எதுவும் ரீசன் இல்லை. அப்போ நீ 4 பேரை கண்டுபிடிச்சு கொடுத்தனா இந்த பணம் இல்லாத பிரச்சனையை தீர்க்க முடியும், அதுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்டா நம்ம அவங்கள வந்து கொண்டு வரலாம். ஐ டோன்ட் ஹேவ் மணின்னு சொல்றவங்களை கொண்டு வரலாம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ காஸ்ட்லி கூட வந்து இன்னும் நிறைய சொன்னாங்க. இந்த பொருளை ஏதோ கூட கேனோடர்மாவை எதை கூட கம்பேர் பண்ணி காஸ்ட்லின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ ஒரு ஆளுக்கு ப்ராடக்ட் காஸ்ட்லியா, நான் எப்பயுமே சொல்லதுதான், அவர் காஸ்ட்லின்னு சொன்னாருன்னா அந்த காஸ்ட்லின்னு அவர் சொன்னதுக்கு மறைஞ்சிருந்த காரணத்தை தேடி பாருங்க. ஓகேங்களா? அது மறைஞ்சிருந்த காரணம் என்னது? அவர்கிட்ட பணம் இல்லைன்றதுதான். ஓகேங்களா? பணம் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் காஸ்ட்லின்னு சொன்னதுக்கு காரணமா இருக்கும். சில பேர்கிட்ட பணம் இருக்கும், மனம் இல்லைன்னா கூட காஸ்ட்லின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட அந்த பொருளை வாங்குறதுக்கு மனசு இல்லைன்னா கூட ஐயோ இவ்வளவு காஸ்ட்லிலாம் எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நான் பார்த்திருக்கேன். விவிடி கோகனட் ஆயில் ஓனரு நம்ம ஆர்ஜிசில காஸ்ட்லின்னு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க, இந்தியா முழுக்க விவிடி கோகனட் ஆயில் வித்துன்னு இருக்குது, சேஷேட்லயும் பவுச்லயும் டப்பாலையும் கேன்லயும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு அப்போ வந்து இன்னும் கேட்டா 1700 ரூபாய் தான் நம்ம ஆர்ஜிசில. அப்போ அதே காஸ்ட்லின்னு சொன்னாங்க அவங்க. புரியுதுங்களா? சோ மனம் இல்ல. ஒரு சிலர்கிட்ட உண்மையிலே பணம் இல்ல, அதனால காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்கிட்ட மனம் இல்லாம காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம். 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல 3 பலன் தான் கிடைக்குது. அதனால உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், அது 100 பலனை கொடுக்குது. ஓகேங்களா? சோ இதனால உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்க போகுது. ஹெல்த் மாற்றம் கிடைக்க போகுது, உங்க ஃபேமிலியோட பர்சனல் பொருளாதார மாற்றம் கிடைக்க போகுது. அப்போ இந்த பலனோ கம்பேர் பண்ணும்போது அந்த பணம் காஸ்ட்லி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி காஸ்ட்லின்னு சொல்றவங்களுக்கு நீங்க வெறும் ப்ராடக்ட் மட்டும் வாங்கல, உங்க ப்ராடக்ட்ல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க வாங்கின பொருள் வாங்கின காசுக்கு உங்களுக்கு திருப்பி பணம் வருது. சோ அப்படிங்கிறப்ப இந்த பொருள் வந்து பெரிய காஸ்ட்லியா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? சோ வாட் இஸ் த பெனிஃபிட்? இது நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ன கிடைச்சிருக்கு, இது நீங்க உங்களோட சொந்த கதையா சொல்ல கத்துக்கணும் நீங்க. ஓகேங்களா? சோ இப்போ அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த ஒரு உதாரணம் சொன்னாங்க. 30 ரூபாய் ஷர்ட் வாங்கினா நம்ம வந்து 3 தடவை தான் போட முடியும். அதே நம்ம 100 ரூபாய் ஷர்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 30 முறை போட முடியும். சோ அப்ப எது பெனிஃபிஷியல்? 30 ரூபாய் கொடுத்து நான் 3 சட்டை வாங்கினேன்னா 9 தடவை தான் போட முடியும். ஆனா 100 ரூபாய் கொடுத்து சட்டை வாங்கினா 30 முறை போட முடியும். ஓகேங்களா? சோ இத மாதிரி நம்ம காஸ்ட்லின்னு சொல்றவங்களுக்கு நம்ம பொருள்ல இருந்து அவங்களுக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட், அந்த ரிட்டர்ன் பினான்சியல் பெனிஃபிட் நம்ம புரிய வச்சு இந்த காஸ்ட்லின்ற அப்ஜெக்ஷனை நம்மளால பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு சிலர் வந்து நம்மளை பார்க்கும்போது ஓகேங்க மீட்டிங் எல்லாம் பார்த்துட்டேன், வீடியோ எல்லாம் பார்த்துட்டேன், நான் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது சொல்றாங்கன்னா அவங்க என்ன அர்த்தம்னா, யோ நீ போ வேலையை பாரியா, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்றத மறைமுகமா நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப என்ன அர்த்தம்னா அவர் அந்த மீட்டிங்கை ஒழுங்காவே பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ நம்ம கம்பெனியோ நம்ம ப்ராடக்டையோ மார்க்கெட்டிங் பிளானோ அவர் ஒழுங்கா பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ இதை மாதிரி அவர் சொல்லும் போது நம்ம அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சார் நீங்க வந்து வெரி குட், நீங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க, ஸோ மிக்க மகிழ்ச்சி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, ஏன்னா நானும் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுல எனக்கு ஏதாவது பேச தெரியலன்னு எனக்கு டவுட் இருக்குது, நான் சொன்ன பார்ட்ல உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது டவுட் இருக்குதா? ஸோ 10 மார்க் கொடுக்க சொன்னா இதுல என்னோட பேச்சுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்ல இல்ல என்னால 3 மார்க் தான் கொடுக்க முடியும். அப்ப எதை வச்சு 3 மார்க் கொடுக்குறீங்க? அவர் எங்க வெறுத்தாருன்றதை நம்ம அந்த கேள்வி மூலம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ இது ஒரு விஷயம் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அடுத்து ஃபைனலா வந்து இன்விடேஷன். சோ எப்படி ஒரு ஆளை இன்வைட் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா கத்துக் கொடுத்தாங்க. நான் நிறைய பேரை கூப்பிடுறேன், ஆளே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க. சோ அப்போ வந்து அவங்க இன்வைட் வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டிங் பிரிட்ஜ். ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு தெரியாம நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அதுதான் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இன்வைட்டிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நான் ஒருத்தரை கூப்பிட்டேன், நானும் வரல அப்படின்னு. அப்ப ராஜீவ் சார் உதாரணம் சொன்னாங்க. நீங்க அழைச்ச நபரோட சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கங்க, அவர் வரலன்னு வந்துக்காதீங்க. அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு பாத்தீங்களா, நான் அந்த ஆளை வந்து மீட்டிங் வரேன்னு சொன்னாரு, வரல, நான் நீ போன் போட்டே இருக்கேன் எடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்புறம் 2 நாள் கழிச்சு கேட்டா
இல்ல சார் அன்னைக்கு என் பையன் சீரியஸ் ஆயிட்டான், அவன் ஹாஸ்பிட்டல் இன்டென்சிவ் கேருக்கு உள்ள, நான் வெளியில, அதனால வர முடியல. அப்போ அது உண்மையான சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். சோ அதனால இதெல்லாம் நீங்க சிச்சுவேஷனை ரீட் பண்ண பழகிக்கங்க அப்படிங்கிறது. சோ அதே மாதிரி ஒரு நபரை கூப்பிடும்போது அந்த ஹார்ட் பாஸ்வேர்டுன்னு சொன்னாரு, ஹார்ட் பட்டன் சொன்னாரு. ஹார்ட் பட்டன் அழுத்தி கூட்டிங்கன்னா வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அது நம்மளுக்கு என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு குழந்தை வச்சிருக்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா, சார் உங்க குழந்தை 8வது படிக்கிறா, இன்னும் 5 வருஷத்துல காலேஜ் சேர்க்க வேண்டி இருக்குது. நீ காலேஜ் எல்லாம் 10, 15 லட்ச ரூபாய் தேவைப்படுது. உங்ககிட்ட அந்த 10 லட்ச ரூபாய் இருக்குதா? அப்படி இல்லைன்னா அந்த 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு ஐடியா கொடுக்குற ஒரு மீட்டிங் நடக்குது. இதுக்கு நீங்க அவரோட ஹார்ட் பட்டனை வச்சு நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார். ஓகேங்களா? சோ அந்த ஹார்ட் பட்டன் இல்லாம கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கறத சொன்னாரு. சோ இதுதான் அவங்க சொன்னாங்க. அவங்க பெயின் பாயிண்ட தொடுங்க. அவங்களுக்கு எது வலிக்குது அவங்க வாழ்க்கையில? காசு இல்லாதது, சொந்த வீடு இல்லாதது, புரியுதுங்களா? நேரம் இல்லாதது. சோ அந்த பெயின் பாயிண்ட தொடுங்க. சார் நீங்க இது மாதிரி பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. சோ அப்படிப்பட்ட ப்ரோக்ராமுக்கு அதுதான் அந்த பின்னாடி போட்டுருங்க. 15,000 மாத வருமானம் வீட்ல இருந்து வேலை செய்து கிடைச்சா எப்படி இருக்கும்? சோ இதுதான் இந்த இன்விடேஷன் டெக்னிக். சோ இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர்பா நம்ம வந்து ஒரு ஆளை இன்வைட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. சோ இது நல்லா புரிஞ்சுங்க. பெயின் பாயிண்ட் பிளஸ் பெனிஃபிட். சோ சர்ப்ரைஸ் பிளஸ் கொஸ்டின் பிளஸ் குட் யூ ப்ளீஸ். அதான் நான் தமிழ்ல எழுதுறேன். சர்ப்ரைஸ்ன்றது அவங்க ஆச்சரியப்படும் வகையில ஒரு தீர்வு. அதை ஒரு கேள்வியா மாத்துங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு உங்களால வர முடியுமா? ஓகேங்களா? 15,000 மாத வருமானம் வீட்ல இருந்து வேலை செய்து கிடைச்சா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? இதுதான் அந்த இன்விடேஷன் கொஸ்டின். இப்படி நம்ம கூப்பிட்டா வரவங்க வருவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் பட் லீஸ்ட் இதுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தாங்க. சோ டெய்லி 7 நாள்ல ஒரு நாள்ல ஒரு பர்சன் கிட்ட பேசி இது மாதிரி நீங்க கண்டுபிடிச்ச அப்ஜெக்ஷன் இதை நீங்க எடுத்துட்டு வந்து அடுத்த முறை பகிரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ சீரியஸா ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே 3 நாள் ஓடி போயிருச்சு. ஓகேங்களா? சோ அந்த அப்ஜெக்ஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச பணக்காரங்க ஒரு 10 பேரு நம்ம லிஸ்ட்ல யாரு இருக்காங்களோ அந்த 10 பேரை அணுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த 10 பேர் அணுகிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது நம்மளோட ஹோம்வொர்க். சோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த செஷன் செம்ம யூஸ்ஃபுல்லான செஷன். ஓகேங்களா? சோ இப்ப அடுத்த இன்னும் ஒரு 1 to 10 டேஸ்க்குள்ள எப்படி மக்களை இன்வைட் பண்றது அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம WCA இருந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நானு மேபி தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம்ல இருந்து பண்றேன்னா இல்ல நம்ம WCA பிளாட்ஃபார்ம்ல இருந்து பண்றேன்னா தெரியல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த நேம்லெஸ் பில்டிங் ஃபைண்டிங் த ப்ராஸ்பெக்ட் சாட்டர்டே ட்ரைனிங் இன்னைக்கு மார்னிங் கூட அந்த வீடியோ போட்டிருந்தேன். தயவு செய்து ஐபிஓல இருக்கிறவங்க, பாண்ட் டு வின்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் நான் அந்த மெத்தட்ல சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க நேம்லெஸ் பில் பண்றீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் நம்ம கிட்ட வரணும். நம்ம ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் நம்ம கிட்ட வரணும். டெய்லி ஒரு புது பேரையாவது நம்ம நேம் லிஸ்ட்ல சேர்க்கிற வேலையை நம்ம செய்தே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம ப்ரொஃபஷனல் நம்மளால வந்து சாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வெரி கிரேட். ஸோ இந்த வீடியோவை அப்படியே நான் உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்றேன். பிளஸ் இந்த எல்லா ஸ்லைட்ஸும் நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஜேபேக்கா அனுப்புறேன். நான் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். பொறுமை காத்து இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்ததுக்கு. ஸோ ஏதாவது டவுட்னா பர்சனலா கால் பண்ணுங்க. ஏன்னா இது டாபிக் பெருசு அப்படிங்கறதுனால நம்மளால டிஸ்கஷன் நிறைய பண்ண முடியல. இதுல ஏதாவது டவுட்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. ஓகேங்களா? ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பாத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம் நம்ம. ஸோ எதுவும் டவுட்னா கால் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார்